அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து, அதாவது பணி நிரந்தரம் மற்றும் சமவேலைக்கு சம ஊதியத்தை இன்றைக்கு அந்த வழக்கினை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருப்பதை கைவிடக் கோரி நேற்றைய தினத்திலே, அதாவது 18/12/2025 அன்று ஒரு மிகப்பெரிய உண்ணாநிலை போராட்டத்தை சேப்பாக்கத்திலே நடத்தினோம். அப்படி நடத்திய போது கிட்டத்தட்ட 1500 செவிலியர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். மாலை நேரத்தில் பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில் நம்முடைய போராட்டத்தை தொடர்வது என்று முடிவு செய்த நிலையில் காவல்துறையினர் அத்துமீறி நம்மை கைது செய்து முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு நம்முடைய தோழர்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சென்னை மாநகருக்குள்ளேயே வாகனத்திலே அழைத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே இரவு 9:30 மணிக்கு கொண்டு விட்டார்கள். அப்படி விட்ட சூழ்நிலையில் ஆங்காங்கே விடப்பட்ட தோழர்கள் ஒன்று சேர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். போராட்டத்தை நடத்தினதன் விளைவாக காலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் மீண்டும் நாம் கைது செய்யப்பட்டு தற்போது ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு சுமார் 730 செவிலியர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இங்கு இந்த போராட்டத்தை இந்த இடத்திலே முடித்து விடுவதில்லை, நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவது என்று முடிவு செய்து இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, இந்த சென்னை போராட்டத்திற்கு வர இயலாத தோழர்கள், நேற்று கைது செய்யப்படாத தோழர்கள் இன்றைக்கு தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தர்ணா போராட்டம், அதாவது காத்திருப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று மாநில செயற்குழுவானது முடிவு செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இல்லாத மாவட்டங்களிலே தலைமை மருத்துவமனைகளில் நம்முடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. இந்த போராட்டத்திலே நாம் விடப்போவதில்லை. நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு போராட்டத்தை சிறப்பாக நடத்துங்கள் தோழர்களே. இங்கு மிகச் சிறப்பாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வலுவாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்துக்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய தோழர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். நேற்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்த அனைத்து தோழர்களும், அதாவது 100% தோழர்களும் இன்றைக்கு மண்டபத்திலே மீண்டும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட தோழர்களில் ஒரு 7 தோழர்கள் மயக்கமடைந்த நிலையில் காவல்துறையினருடைய அத்துமீறல் காரணமாக பேருந்திலே மயக்கமடைந்து 3 தோழர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் குணமடைந்து மீண்டும் கிளாம்பாக்கத்துக்கு வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய தோழர்கள் நம்முடைய ஒற்றுமையை காட்டும் விதமாக, நம்முடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக இந்த மாநில செயற்குழு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை உங்களுடைய மாவட்டத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. நன்றி.